So nested if statement அப்படின்னா என்ன? If statement within another if statement is called nested if statement. ஒரு if statementக்கு உள்ள இன்னொரு if statement எழுதணும் அப்படின்னா அதுதான் nested if statement. We can also nested if else within one another when multiple paths have to be tested. ஸோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது நம்ம இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு இஃப் தான். இஃப் parenthesisக்குள்ள ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இஃப், அதனால நான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் இதை ஓப்பன் பண்றதுக்காக ஒரு கர்லி பிரேஸ். இப்போ தான் இந்த இஃப் பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். தென் அதோட பாடி ஆஃப் இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். தென் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளேயே நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். தட் இஸ் கால்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ parenthesisக்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல டினோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னர் இஃப். ஒரு இஃப்க்கு உள்ள இன்னொரு இஃப் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதோட பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்காக ஒரு கர்லி பிரேஸ். தென் இதோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூவா இருக்கோ அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் இந்த இஃபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எல்ஸ் அப்படின்னா வித்தவுட் எனி கண்டிஷன் அந்த பிளாக்ல கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் பாடி ஆஃப் எல்ஸ். ஒருவேளை அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்டே ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். we can also nested if else statement. ஸோ அப்போ நான் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த எல்ஸ் பிளாக்கையும் ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, அப்போ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அது ட்ரூவா இருந்தாதான் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 டெஸ்ட் பண்ணணும். ரெண்டு டெஸ்ட்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் இன்னர் இஃப் பாடியை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை இப்போ இன்னர் இஃப் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். அவுட்டர் இஃப்லயே கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இன்னர் இஃப்க்குள்ள போகக்கூடாது. அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அவுட்டர் எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்டோட லாஜிக்.